கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த அதிகாலை வேளையில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் பிரசங்கியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு ஆமேன். சாலமோன் ஞானி குறிப்பிடும் இந்த வசனத்தின்படி நாம் ஒவ்வொருவரின் ஆவி தன்னை படைத்த தேவனிடத்திற்கே திரும்புகிறதாம். மற்றும் புனித வெள்ளி குட் ஃப்ரைடே அன்று சிஎஸ்ஐ மற்றும் திருச்சபைகளில் தேவன் இயேசு கிறிஸ்துவின் கடைசி வார்த்தை என்று பிதாவே உம்முடைய கைகளில் நான் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டாய் என்று உள்ளது. லூக்கா 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில். ரோம அரசாங்கம் அளிக்கும் மகா கொடிய சாப மரணம் பரிசுத்த வேதத்தில் சிலுவை மரணமாகும். இந்த சிலுவை என்று 83 முறை எழுதப்பட்டுள்ளது வேதத்தில். சிலுவை பற்றி உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாயும் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாயும் இருக்கிறது. தன் ஜீவனை தானே விட்டால் அதன் பெயர் தற்கொலை. இன்று உலகில் தான் நினைத்த காரியம் நடைபெறாத பட்சத்தில் தோல்வியின் காரணமாக தற்கொலைகள் நடைபெற்று வருகிறது. பழைய ஏற்பாட்டில் முதல் தற்கொலை மரணம் 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் அகித்தோப்பேல் என்ற கனம் பொருந்திய தீர்க்கதரிசி தாவீதின் அரசின் முக்கிய ஆலோசகர் தனது ஆலோசனை தான் சொன்னது நடக்காத காரணத்தால் நான்று கொண்டு தற்கொலை செய்து கொண்டார். அதேபோல் புதிய ஏற்பாட்டிலும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இயேசுவின் 12 சீசர்களில் ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து தான் நினைத்த காரியம் நடக்காததால் நான்று கொண்டு தற்கொலை செய்து கொள்கிறார். பரிசுத்த வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள 2 தற்கொலை சம்பவங்கள் இவைகளே. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலகின் பாவங்களுக்காக சாபங்களுக்காக தன்மையே ஒரு சாப மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. பிதாவின் முழு சித்தமும் செய்து முடிப்பதற்கு தன் ஜீவனை படைத்த தன்னை தந்தார். தன் தேவனிடமே தன் ஜீவனை ஒப்படைக்கிறார். பரிசுத்த வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து தீர்க்கதரிசன வார்த்தைகளை நிறைவேற்றி தன்னை அனுப்பிய பிதாவின் சித்தப்படி கீழ்ப்படிந்து நடந்து முடித்தார். சிலுவையின் கடைசி மரணம் வரையும் தம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நிறைவேற்றினார். கிறிஸ்து நமக்காக தமது ஜீவனையே பலியாக ஒப்பு கொடுத்தார். பிதாவின் சித்தம் முற்றுமுடிய நிறைவேற்றினார். நாமும் கிறிஸ்துவுக்காக முற்றுமுடிய நமது ஜீவனை நிறைவேற்றுவோமாக. ஆமென். God bless you.